கேரமல் புட்டிங் வந்து வீட்ல செய்யும்போது நெறைய பேருக்கு சொதப்பிடும். சொதப்பாம இருக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு பாக்கெட் வாங்கிக்கங்க. அதில 2 பாக்கெட் குடுத்துருப்பாங்க. ஒண்ணு சிரப்பு குடுத்துருப்பாங்க. ஒரு பவுடர் குடுத்துருப்பாங்க. இத வந்து எந்த அளவுல நம்ம செய்யணும், எவ்வளோ நேரம் ஃப்ரீசர்ல வைக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊத்தாம இந்த மாரி காய்ச்சி எடுத்துக்கங்க. அது காய்ச்சிட்டு இருக்க நேரத்தில இந்த சைடு வந்து ஒரு பவுல்ல வந்து அந்த சிரப்ப ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க. பால் நல்லா கொதிச்சு வரும்போது, அவங்க குடுக்குற அந்த பவுடர் வந்து நம்ம அதில சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாம கரைச்சு விட்டுக்கங்க. அதுலயும் சுகர் இருக்குது. இருந்தாலும் அது பத்தாது. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்ப அந்த சூடோடையே வந்து நம்ம அந்த பால வந்து அதில கேரமல்ல வந்து சேர்த்துக்கலாம். அது மேல உள்ள அந்த பபுள்ஸா உள்ளதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, நல்லா கவர் பண்ணிக்கங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசர்ல வச்சு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்ல தட தடன்னு அழகான கேரமல் புட்டிங் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். அத கவுத்து போட்டு ஒரு 2 குலுக்குனீங்கனாலே போதும். ரொம்ப ஈஸியா கேரமல் புட்டிங் வந்து நம்ம செஞ்சாச்சு. நோன்பு தொறக்கும்போது இத நல்லா சில்லுன்னு இத கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா சூப்பராவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.